வணக்கம் மக்களே, நான் உங்க குக்கு. இன்னைக்கு வந்து டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களுடைய டிவோர்ஸ் சம்மந்தப்பட்டு ஒரு சிலர் சோசியல் மீடியால பண்ணக்கூடிய அந்த அட்ரோசிட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள், சங்கீதா அவர்களுடைய டிவோர்ஸ் சம்மந்தப்பட்டு இப்போ சோசியல் மீடியால வந்து என்னென்ன நியூஸ் போயிட்டு இருக்கு, ஸ்டார்ஸ் வந்து இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க, இது தேவையா தேவையில்லையான்றத பத்தி தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க டாக் இருக்க போகுது. இப்போ ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து என்ன பண்றானுங்கன்னா, ரொம்ப மோசமான செயலை தான் பண்றாங்கன்ட்டு இந்த இடத்துல வந்து என்னால பதிவு பண்ண முடியும். ஏன்னா, அதாவது ரீசெண்டா 2 வீடியோ பார்த்தேங்க. அதுல ஒரு வீடியோ என்னன்னா, ஒரு நபர் வந்து முட்டி போட்டுக்கிட்டு, விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய பெரிய ஃபோட்டோவ எடுத்துக்கிட்டு, ஒரு சர்ச்ன்னு நெனைக்கிறேன். அந்த சர்ச் ஃபுல்லா சுத்திட்டு வராரு, முட்டி போட்டுட்டு. கூடவே அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபர், ஒரு பெண் வேற இருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சு பார்க்குறேன். நெறைய பேர் வந்து பயங்கரமா திட்டி வச்சிருக்காங்க. "தம்பி ஃபர்ஸ்ட்டு உன்னுடைய அம்மா, அப்பா, உன் புள்ளைங்க, உங்க ஒய்ஃப் இவங்களுக்கெல்லாம் வேண்டிட்டு நீ இந்த மாரி பண்ணியானா ஆதாயம் இருக்கும். அத விட்டுட்டு விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள் வந்து சேரணும். கரெக்ட்டா டிவோர்ஸே அவங்க குடுத்துட்டாங்க குடும்ப நல நீதிமன்றத்துல. அதுக்கப்புறம் இவர் உட்கார்ந்து இங்க வந்து முட்டி போட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து. அவங்க சேர்ந்துருவாங்க, சேர மாட்டாங்க அப்பாற்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் உங்க வேலைய பாரு. சோசியல் மீடியால பாப்புலர் ஆவறதுக்கான ஒரு சான்ஸாக தான் இத வந்து பார்க்க முடியுது. இது போன்ற கன்டென்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாரி பண்ணா நம்ம ஃபேமுக்கு வந்துரும் அப்படின்ட்டு பண்ணக்கூடிய செயல்கள் தான் இவை என்று நான் சொல்லல. அந்த கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு வீடியோ என்னன்னா, ஒரு பெண் ஒருத்தவங்க. அந்த பெண் வந்து ஒரு கார்ல உட்கார்ந்துகிட்டு பண்றாங்க பாருங்க. ஐயோ! அத பார்க்கவே முடியல. அந்த பெண் வந்து செய்யக்கூடிய அந்த செய்கைகள வச்சு கமெண்ட் செக்ஷன்ல திட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அத பார்க்கும்போது தான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப கேவலமா திட்டி வச்சிருக்காங்க. என்ன இந்த பெண்ணுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா? இந்த பொண்ணுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லுங்க. அப்படின்ட்டு கண்டமேனிக்கு திட்டி வச்சிருக்காங்க. அவர் வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. கரெக்ட்டா கமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது உங்களுடைய வியூஸ் ஆதாயத்துக்காக கரெக்ட்டா ஒரு நியூஸ் வந்து பிரேக்கிங் ஆகி பீக்ல போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான சமயத்துல இந்த மாதிரியான இந்த கன்டென்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஃபேமுக்கு வரக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரியான செயலை வந்து செய்வாங்க. எதுக்கு இந்த சீப் பப்ளிசிட்டி அப்படின்ட்டு பல நபர்கள் இப்போ வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ஒரு டாபிக் என்னன்னா, விஜய் மற்றும் சங்கீதா அவர்களோட டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டு இப்ப பல வாய்கள் பேசிக்கிட்டு இருக்கு. என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கும் என்ன என்ன வேணும்னு பார்த்தோம்னா இந்த ஃபேம். இவங்கள பத்தி பேசிட்டா நம்ம வந்து நல்லா வியூஸ் வாங்கிடலாம். இவங்கள பத்தி பேசிட்டா நம்மள வந்து எல்லாரும் பார்த்துருவாங்க அப்படின்ட்டு பல பேர் ஸ்டார்ஸையும் தான் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இஷ்டத்துக்கு எதனா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு தரப்புல இருந்து தான் இப்ப வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அது கூட இன்னும் முழுசா கிளாரிட்டி கிடைக்கல. விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து எதுவுமே வரல. அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் வந்து ஒரு நபரையே தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன நியாயன்றதே எனக்கு வந்து புரியல. நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து சில ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு. சட்ட திட்டங்கள் இருக்கு இல்லையா? இந்த சட்ட திட்டங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கம்முனா இருக்கும். கரெக்ட்டா அரசியல் சாசனம் எழுதப்பட்டிருக்குல்ல. இவங்க இந்த தப்பு செஞ்சா இந்த தண்டனை குடுப்பாங்க அப்படின்ட்டு. சோ அது ஏதாச்சும் மீறி இருக்காங்களா இங்க? அத வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்களா? இல்ல எல்லாமே கரெக்ட்டா போயிட்டு இருக்குல்ல. அப்ப என்னது நீங்க நடுவுல புகுந்து நான் தான் ஜட்ஜ், நான் தான் நடுவர் அப்படின்ட்டு இந்த தனி மனித தாக்குதல் வந்து எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கொஸ்டின். அதுக்கப்புறம் ரிலேட் பண்ணி பேசுறது. அதாவது விஜய் அவர்கள் கூட இந்த நடிகைக்கு சம்மந்தம் இருக்கு, அந்த நடிகைக்கு சம்மந்தமா இருக்குன்ட்டு டீகோட் பண்றது. எப்பா டேய் நம்ம நாட்டுல பேசக்கூடிய நியூஸே நெறைய இருக்கு. ஏகப்பட்டது இருக்கு. சின்ன குழந்தைங்கள வந்து கற்பழிச்சு சாவடிச்சுட்டு இருக்கானுங்க. பாலியல் வன்கொடுமை பண்ணி சாவடிச்சுட்டு இருக்கானுங்க. இந்த மாரி அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். அவ்வளவு நடந்துட்டு இருக்கு. அத பத்தி எல்லாம் பேசுங்கடான்னா, அதெல்லாம் கிடையாது. விஜய் அவர்கள் ஏன் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அவர்களுடைய திருமணத்துக்கு த்ரிஷா கூட ஜோடியா மேடை ஏறினாரு? அவர் எதுக்கு ஒரே ட்ரெஸ்ல போனாங்க அவங்க 2 பேரும் அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்கும்போது வயித்தெரிச்சலா இருக்குங்க. ஏன் இந்த 2025ல ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மனப்பாங்கோட போகக்கூடாதா? இல்ல எனக்கு வந்து இப்போ வரைக்கும் சரியா கிளாரிட்டி கிடையாது. யாருக்குமே கிளாரிட்டி கிடையாது. ஏன்னா அபிஷியலா யாருமே எதுவுமே சொல்லல. இவங்க கூட தான் நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். இவங்கள தான் திருமணம் பண்ணிக்கணும்னு யாருமே சொல்லவே இல்ல. அப்ப ஏன் பார்க்கக்கூடிய கண்கள் வந்து இந்த மாதிரி தவறா பேசிக்கிட்டு இருக்குன்றது எனக்கு வந்து புரியலங்க. எது வந்தாலும் அபிஷியலா வந்து வரட்டுமே. இல்ல அது பேசுறதால இங்க வந்து 4 ஏழைகளுக்கு சோறு கிடைச்சிற போதா? இல்ல வேற ஏதாச்சும் வந்துற போதா? எதுவுமே இல்லையே. அப்ப நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? ஒரு ஒரு தனி மனிதர் மேல வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ காட்டுறியா? இல்ல வேற யாரான மனச குளிர்விக்கிறதுக்காக அந்த மாரி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல அரசியல் ரீதியாக அந்த மனுஷன் வந்து அப்படியே டிகிரேட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். இத வந்து ஒரு சில ஸ்டார்ஸ பார்த்து கேட்கிறேன். ஒரு சில இன்ஃப்ளூயன்சர பார்த்தும் கேட்கிறேன். தனி மனித தாக்குதல், அசிங்கமா பேசுறது, ஒரு நடிகைய பத்தி கூட சேர்த்து வச்சு பேசுறது. இதெல்லாம் நியாயமா? அந்த மாரியான சம்பவங்கள் வந்து உங்களுக்கு நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏதோ மனசுல கை வச்சு சொல்லுங்க. நான் ரொம்ப நல்லவன். நான் இந்த மாரி எந்த தவறும் நான் செஞ்சதில்ல அப்படின்ட்டு மனசுல கை வச்சு சொல்லுங்க. ஸோ இங்க பேசின வாயில பல பல வாய் இங்க சரி கிடையாது அப்படின்ட்டு தான் நான் என்னால சொல்ல முடியும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து சட்டம் தன் கடமையை செய்யும். நம்மளுக்குன்ட்டு ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு. ஸோ அதுபடி சரியா போகுதா? அத பத்தி பேச வேணாம். அங்க ஸ்கிப் ஆகுது, அங்க பிரச்சனை வருது, அது சரியா நடக்கலைன்னா இங்க பேசுறதுல தப்பே கிடையாது இருக்கட்டும். இப்ப ரீசென்ட்டா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து விமென்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணும் விதமாக ஒரு ஈவென்ட் நடத்தாரு. அதுல வந்து மேடை ஏறி நெறைய வாக்குறுதிகள வந்து குடுத்திருந்தாரு. அந்த வாக்குறுதிகள்ல ஒரு சிலருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு. அது என்னன்னா, இந்த மாரி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு சில குழந்தைகள் வந்து டிராப் அவுட் ஆகுறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளுடைய பாதுகாவலர் இல்ல அம்மா, அப்பா அப்படின்ட்டு யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து வருடத்துக்கு ரூ. 15,000 குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அது வந்து எப்படி குடுக்க போறாங்க? இது வந்து 1வதுலேருந்து 12வது வரைக்குமா? இல்ல 1வதுலேருந்து 5வது வரைக்குமா? இது போன்ற டவுட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டுருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த மாரி அண்ணன் சீர்
இந்த மாதிரி புதுசா கல்யாணம் ஆகக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து ஒரு 8 கிராம் தங்கம் மற்றும் ஒரு தரமான பட்டு சேலை கொடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அந்த வாக்குறுதி பேர் வந்து அண்ணன் சீர். இது வந்து எப்படிங்க சாத்தியம்? இப்போ இருக்கக்கூடிய தங்க விலைக்கு அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஏடிஎம்கே பீரியட்ல ஆல்ரெடி அம்மா ஆட்சி அவர்கள் இருக்கும்போது இது வந்து நடைமுறைப்படுத்தி இருந்தாங்க. சோ இவங்க இத பண்ணுவாங்கன்றத வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதை தாண்டி இவங்க வந்து ஆர்&டி பண்ணிருப்பாங்க. சூப்பரான இந்த வாக்குறுதிகள் என்னன்னு பார்க்கும்போது, இந்த பெண்களுக்கு ரூ. 2,500, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல முழுக்க முழுக்க எந்த மூலை முடுக்கு போகணுமானாலும் கட்டணமில்லா பேருந்து வசதி அப்படின்ட்டு பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னது சூப்பர். அதே சமயத்துல வந்து அன்னபூர்ணா சூப்பர் 6 அப்படின்ட்டு ஒரு 6 சிலிண்டர் வருடத்துக்கு கட்டணம் இல்லாம பெண்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. குடும்ப தலைவிகளுக்கு முழுக்க சமைக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவிகள் வந்து இந்த கேஸுக்காக எந்த அளவுக்கு காசு செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக அன்னபூர்ணா சூப்பர் 6 அப்படின்ற அந்த திட்டம் செமையா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து புதுசா தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு தங்க மோதிரம் மற்றும் ஒரு பேபி வெல்கம் கிட் அப்படின்ட்டு கொடுக்க போறாங்கன்னு சொன்னது எல்லாமே செமையா இருந்தது. அதை தாண்டி இவங்க அந்த பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, தாய்மாமன் சீர், அண்ணன் சீர், அன்னபூர்ணா சூப்பர் 6, இதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. இந்த பேர்லாம் கேட்கும்போது இப்ப நிறைய பேர் அதை வந்து வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சில வாக்குறுதிகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து டவுட்ஸா இருக்கு. இது எப்படி பண்ண முடியும், இது எப்படி சாத்தியமான்னு கேட்டு இருக்காங்க. சோ இதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர்களே பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல நம்மளுடைய தமிழ்நாடுடைய எக்கனாமி பார்க்கும்போது கண்டிப்பா இதையெல்லாம் சாத்தியப்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. உமன்ஸ் டே ஈவெண்ட்லயே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி என்னை சம்பந்தப்படுத்தி நிறைய பிரச்சனைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க வந்து ரியாக்ட் ஆகி, அதாவது அதுக்கு போராடி நீங்க ஹர்ட் ஆகுறது என்னால வந்து பார்க்க முடியுது. அதனால நான் ரொம்ப ஹர்ட் ஆகுறேன். சோ நீங்க அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணவே வேணாம். ஒர்த்தே இல்ல. அதை விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் நானும் சேர்ந்து நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துப்போன்ட்டு அந்த மனுஷன் வந்து மேடையிலேயே சொல்லியிருந்தாரு. அது வந்து அவருடைய தனி மனித சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதுல வந்து யார் யார் கூட வாழணும், யார் யார் கூட இருக்கணும்ன்றதுலாம் ஒரு தனி மனித விருப்பங்க. இப்போ ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தவங்களுடைய அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய 2 பேரையும் சேர்த்து வச்சோம்னா அது வந்து எப்படி நல்லா இருக்கும்? 2 பேருடைய மனசு ஒத்துப்பட்டு ஒண்ணா இருந்தா தான் அது வந்து ஒரு நல்ல இல்லற வாழ்க்கையா அமையும். அதை விட்டுட்டு 2 பேரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒண்ணு சேர்ந்து, நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்றாங்கன்றதுக்காக ஒண்ணு சேர்ந்து வாழுற வாழ்க்கை வந்து நடிப்புத்தனமாக மாறிவிடும். அப்ப அவங்க தனித்தனியா பிரிஞ்சு அவங்களுக்கு பிடிச்சவங்க கூடவே இருந்துடலாம். ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஒருத்தவங்களுடைய விருப்பம் என்பது அடுத்தவங்க கூட யார் கூட நம்ம வாழணும் அப்படின்ற அந்த தேர்வு செய்வது அவங்களுடைய விருப்பம். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது வந்து விஜய் அவர்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். ஸோ யார் யார் கூட வாழணுன்றதெல்லாம் அது அவங்களுடைய தனி மனித விருப்பம். அதுதான் அவங்களுடைய சுதந்திரமும் கூட. இதை வந்து இதுல வந்து யாருக்கும் நான் வந்து ஒரு பக்கமா பேசல. இதுல வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய சைட்ல இருக்கணுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. பட் ஃபுல் தியரி இன்னமும் வரல. பட் இந்த தனி மனித தாக்குதல், இந்த தனி மனிதனுடைய பர்சனல் லைஃப்ல போயிட்டு நம்ம ஒரு கருத்துக்களை வந்து சொல்றது எதுவுமே தெரியாம அதுதான் வேணான்னு சொல்றேன். எனிவேங்க, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற விஜய் அவர்களுடைய அனைத்து நகர்வுகளும் தெரியணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.